என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. எளியோர் தம் விழி பேசும் துயரில் எல்லாம் என் இதயத்தை பிளக்கட்டும் என கேட்கின்றேன். எளியோர் தம் விழி பேசும் துயரில் எல்லாம் என் இதயத்தை பிளக்கட்டும் என கேட்கின்றேன். ஒளியில்லா இல்லங்கள் இதயங்களில், ஒளியில்லா இதயங்கள் இதயங்களில் நல்லொளியேற்றும் விளக்காக வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நம்பிக்கை இழந்தோரின் முகம் பார்த்த பின் நல் நம்பிக்கை பெற வேண்டும் என கேட்கின்றேன். நம்பிக்கை இழந்தோரின் முகம் பார்த்த பின் நல் நம்பிக்கை பெற வேண்டும் என கேட்கின்றேன். அன்பிற்காய் நான் வாழும் விதம் பார்த்த பின், அன்பிற்காய் நான் வாழும் விதம் பார்த்த பின் உன் அன்பெண்ணி வரம் வேண்டும் என கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. இறை இயேசுவில் அன்பு நிறை உறவுகளே, தவக்காலத்தின் முதலாம் ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் நாம் இன்று மனமாற்றம் பெற்றவர்களாக இயேசுவின் வழியில் செல்வோம் என மைய பொருளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மனமாற்றம் என்பது ஒரு பயணம். அது இருளிலிருந்து ஒளியை நோக்கிய முடிவில்லாத பயணம். மனிதன் புனிதனாக வாழ வேண்டும் என்பது இறைவனின் தனியாத விருப்பம். ஆனால் இறைவன் விரும்பியபடி மனிதன் வாழவில்லை. மனிதனிடையே நேர்மை, உண்மை, சமத்துவம் மறைந்து காணப்படுகின்றது. இதனால் வாழ்வில் துன்பங்களையும் வேதனைகளையும் இழப்புகளையும் நாளும் சந்திக்கின்றோம். வாழ்வில் அமைதி இல்லை, உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை, நெஞ்சில் நிம்மதி இல்லை. இதிலிருந்து நாம் விடுபட்டு நிறைவான வாழ்வை காண வேண்டுமெனில் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து மனமாற்றம் பெற்றவர்களாய் புதுப்படைப்பாய் மாறி இயேசுவின் வழியில் செல்ல வரம் கேட்டவர்களாய் தொடரும் கல்வாரி பலியில் பங்கேற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, கடந்த புதன் எங்கள் நெற்றியிலே புனித சாம்பலை பூசி நோன்பு காலத்தை, தவக்காலத்தை துவங்கி இருக்கின்றோம். எங்களுடைய இந்த தவக்காலத்தின் 40 நாட்களும் செவ தவ பிறரன்பு செயல்களால் எங்கள் வாழ்வு தூய்மைப்படுத்தப்பட, ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற ஏற்புடைய காலமாக அமைய வேண்டுகின்றோம். தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைப்பிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களினால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையினால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். முதல் பெற்றோரை படைத்ததும் அவர்களின் பாவமும். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 7 தொடக்கம் 9. அதிகாரம் 3, திருவசனங்கள் 1 தொடக்கம் 7 வரை. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசுகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும்
உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னிடம் இருந்து தன் கணவனுக்கு கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை வைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொடுத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். 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 கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து அகற்றிவிடாதேயும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாயுமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணை கடந்து பெருக்கெடுத்தது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 12 தொடக்கம் 19 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்ததுக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருட்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனிதரின் வழியாய் அருட்கொடையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள்கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில், ஒரு மனிதர் செய்த குற்றத்துக்கு தீர்ப்பாக கிடைத்த தண்டனை பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள்கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால், அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராக்கும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல், ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயதம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயதம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர்.
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நான்காம் அதிகாரம் இறைவசனங்கள் 1-11 வரை. அக்காலத்தில் இயேசு அலகையால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்துக்கு தூய ஆவியினால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகருக்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு சென்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்தின் தொடக்கத்தில் இறைமக்களாகிய நமக்கு மறைமாவட்ட ஆயருடைய தவக்கால சுற்றுமடல் வாசிக்கப்படுகிறது. அந்த வகையிலே இப்போது நமது ஆயர் அவர்களுடைய தவக்கால சுற்றுமடல் வாசிக்க நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோம். இறை இரக்கத்தாலும் திரு ஆட்சி பீடத்தின் பணிப்பினாலும் யாழ் மறைமாவட்ட ஆயரான ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆகிய நாம் குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய இறை மக்களுக்கு விடுக்கும் தவக்கால சுற்றுமடல். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிகு இறை மக்களே, தவக்காலம் அருட்கொடைகளின் நாட்கள். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு நம்மை தகுந்த விதத்தில் தயாரிக்க இறைவன் நமக்கு தரும் வாய்ப்பே தவக்காலமாகும். துக்க நாட்களாக கருதப்பட்ட தவக்காலம் இன்று அருளின் காலமாக புகழ் பெற்றுள்ளது. நமது உடல், உள்ளம், அறிவு, ஆன்மா, இயற்கை யாவும் துப்புரவும் தூய்மையும் செய்வதற்கான அருளின் காலமே இத்தவக்காலமாகும். சிலுவையில் நமக்காக தன் உயிர் ஈந்தவர் இயேசு. அவரது நற்பண்புகளை பின்பற்ற
நினைவூட்டுகிறது தவக்கால 40 நாட்கள். இந்நாட்களில் இயேசுவோடு பயணிக்க மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிட்டியுள்ளது. பணம், பலம், அதிகாரம், ஆற்றல், சாத்தானின் தந்திரம் என தமக்கு ஏற்பட்ட சோதனைகளை வென்ற இயேசுவின் உள்ளார்ந்த சுதந்திரத்தை நாமும் பெறுவதற்கு வழிகாட்டுகின்றன இந்த தவ நாட்கள். தந்தையாகிய கடவுளை முழுமையாக ஆற்றலோடு அன்பு செய்ய எமது இதயத்தையும் ஆன்மாவையும் பக்குவப்படுத்த தவக்காலம் உதவி புரிய வேண்டும். வெளிச்சடங்குகளில் நின்று விடாது உள்ளார்ந்த மாற்றத்தை முன்வைக்கின்றன இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பின் நிகழ்வுகள். எனவே இத்தவத்தின் 40 நாட்களையும் மனமாற்றத்தை தேடும் நாட்களாக பயன்படுத்துவோம். எமது இறை நம்பிக்கையை புதுப்பித்து இறைவேண்டல் பரித்தியாகங்கள் வழியாக இறைவனுடன் நெருங்கி வாழ்வோம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தமது தவக்கால செய்தியில் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நமது இதயங்களை திறக்கும் போது மனமாற்றம் தொடங்குகிறது என குறிப்பிடுகிறார். இறைமக்களாகிய நாம் திருவிவிலியத்துக்கும் ஏழைகள் துயருறுவோரின் குரலுக்கும் கவனமுடன் செவிமடுக்கும் பொழுது இறைவனுக்கு குரல் கொடுக்கிறோம். உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். ஜோவேல் 2:12. இந்த இறைவார்த்தைக்கு அமைவாக இத்தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற நோன்புகளும் ஏனைய தவ முயற்சிகளும் எம்மை சூழவுள்ள ஏழைகள் துயருறுவோருக்கு வாழ்வு கொடுத்து இறைவனிடம் எம்மை இணைக்க வேண்டும். நாம் இத்தவக்காலத்தில் நம்மை விட தாழ்நிலையில் வாடுவோரை தேடிச் சென்று உதவ வேண்டும். சமூக தொடர்பு சாதனங்களை பொறுப்புடன் பயன்படுத்துவோம். இந்த ஆண்டை யாழ்ப்பாண மறைமாவட்டம் சமூக தொடர்பாடல் ஆண்டாக கடைபிடிக்கிறது. இக்காலத்து சமூக தீமைகளுக்கு சமூக தொடர்பு சாதனங்களே மூல காரணமாகின்றன என பெரியவர் முதல் இளையவர் வரை சமூக தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாகி அவற்றை சீரற்ற முறையில் பயன்படுத்துவதனால் பல உறவின் விரிசல்களும் குடும்ப நல்லுறவின்மையும் அதனால் பல பாவங்களும் மலிந்து வருவதை கண்கூடாக காண்கின்றோம். இதற்கான பிரதான காரணம் பொறுப்பற்ற முறையில் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது, அதற்கு அடிமையாவதுமே. எனவே தவக்காலத்தில் நாம் செய்யும் பரித்தியாகங்களில் சமூக தொடர்பு சாதனங்களை பொறுப்புடன் மனித நேயத்தை மதித்து நேசித்து உறவுகளை கட்டியெழுப்புகின்ற நிலைகளில் பயன்படுத்த பழகுவதும், திரை நேரத்தை ஸ்கிரீன் டைம் என்று சொல்லுவார்கள், திரை நேரத்தை மட்டுப்படுத்துவதும் அவ்வாழ்வின் முறைமையை எமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் தவக்காலத்தின் சிறப்பான பரித்தியாகமாக இவ்வாண்டில் கடைபிடிப்போம். போதை பாவனைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். எமது பிரதேசத்தில் இளையோரை இலக்கு வைத்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதும் பயன்படுத்துவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது வேதனைக்குரிய விடயமாகும். குறிப்பாக கத்தோலிக்கர்கள் செறிவாக வாழும் கரையோர பிரதேசங்கள் ஊடாக வியாபாரம் வியாபித்து வருவது வேதனை தருவதாக இருக்கிறது. இக்கால அரசு போதையை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிப்போம் என்னும் தொழிற்பொருளில் மாகாண ரீதியாக மேற்கொள்ளுகின்ற செயல் திட்டமானது இப்பாரிய தீமையிலிருந்து எமது பிரதேசங்களை மீட்க வேண்டும். நாமும் பொறுப்புள்ள விதத்தில் தீமைகளுக்கு அடிமையானோருக்கு மறுவாழ்வும் விற்பனையில் ஈடுபடுவோரை
சட்டத்தின் முன் நிறுத்தவும் எமது ஒத்துழைப்பை வழங்கி ஆவன செய்ய வேண்டும். கிராம ரீதியாக எமது இளைய சமுதாயத்தை பாதுகாப்போம். சமகால நிலைப்பாடு. சமகால அரசினால் மக்களுக்கு உறுதிமொழிகளுக்கு மேல் உறுதிமொழிகள் வழங்கப்படுகின்றனவே தவிர எவையும் செயல்முறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் வேதனைக்குரியது. ஒற்றுமையாக ஒன்றிணைந்து தமிழர் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய நமது தலைமைகள் சுயநலப்போக்கு கொண்டவர்களாக பிளவுபட்டு உள்ளமை ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையே. சமூக நலன் விரும்பிகளும் புத்திஜீவிகளும் தமிழ் தலைமைகளுக்குள் ஒற்றுமையை கொண்டுவர முயற்சிகள் எடுக்க வேண்டியமை கட்டாய தேவையாகும். உயிர்த்த இயேசு கொண்டு வரும் நிலையான அமைதி எமக்கு கிடைக்க நம்பிக்கையுடன் இறைவனை மன்றாடுவோம். எமது மறை மாவட்டத்துக்கு 3 புதிய அருட்பணியாளர்கள். யாழ்ப்பாண மறை மாவட்டத்துக்கு இறைவன் இந்த ஆண்டிலே 3 புதிய அருட்குரவர்களை தர இருக்கிறார். இவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி இங்கே பேராலயத்தில் திருநிலைப்படுத்தப்பட உள்ளனர். இறைவன் யாழ்ப்பாண திரு அவையை இறை அழைத்தலால் தொடர்ந்து அணி செய்வதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பதுடன் இந்த புதிய குருக்களுக்காக இறைவேண்டல் செய்யும்படியும் வேண்டி நிற்கின்றேன். நிறைவாக, மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை இந்த தவக்காலத்தில் உணர்ந்தவர்களாக வெறுமையாய் இறந்து பெருமையாய் உயிர்த்த இயேசுவை போல நாமும் வெறுமையாய் இறப்போம், பெருமையாய் உயிர்ப்போம். இறையேசு உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் இவ்வருளின் காலத்தில் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவிலும் மரியன்னையிலும் பக்தியுள்ள பேரர் திரு ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம், யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர். அன்புமிக்க சகோதரர்களே, ஆயர் அவர்களுடைய தவக்கால சுற்றுமடலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற போதை ஒழிப்பு, சமூக தொடர்பு சாதனங்களை பக்குவமாக பயன்படுத்துதல், இவற்றை எங்களுடைய கருத்திலே கொண்டு இந்த தவக்காலத்திலே இதிலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட, போதை ஒழிப்பு முற்றாக ஒழிக்கப்பட, சமூகத்தில் தொடர்பு சாதனங்களை பக்குவமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள இந்த நாட்களை பயன்படுத்துவோம். இன்றைய தவக்காலத்தின் முதல் ஞாயிறு இறைவார்த்தை சோதனைகளை பற்றி நமக்கு சொல்லியது. முதல் வாசகம் முதல் மனிதனுக்கு ஏற்பட்ட சோதனையையும் அவனுடைய வீழ்ச்சியையும், நற்செய்தியிலே இயேசு எதிர்கொண்ட சோதனைகளையும் அதை வென்றமையையும் சுட்டிக்காட்டி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். நம் ஒவ்வொருவரிடத்திலேயும் இருக்கிற சொந்த தீய நாட்டங்களினாலேயே சோதிக்கப்படுகிறோம். அது பொருளாக இருக்கலாம், ஆட்களாக இருக்கலாம், இந்த மண் மீதான பற்றுக்களாக இருக்கலாம். இவற்றினூடாகத்தான் சோதனைகள் நம்மை ஆட்கொள்ளுகின்றன. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த சபத்திலேயும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் என்று செபிக்க கற்றுக் கொடுத்தார். நாங்கள் விழிப்பாயிருந்து ஆண்டவரோடு அவரின் அருள் பெற இந்த பலியிலே வேண்டுவோம். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய
இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகின்றேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவமன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை மறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது சேவைகளை எடுத்துச் சொல்லி வேண்டுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். எங்கள் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களது பணி வாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ள வரமல்ல வேணுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனம் மாற மன்றாடுவோம். அருளின் காலமாகிய இந்த தவ காலத்தில் எமது பாவ வாழ்வை விட்டு இறைவார்த்தையின் ஒளியில் எம் வாழ்வை கட்டி எழுப்புவர்களாயும், எம்மை படைத்தவருக்கு முதலிடம் கொடுத்து இறை திட்டத்திற்கு எம்மை கையளித்து வாழ வரமரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரீட்சை எழுதும் மாணவர்களுக்காக மன்றாடுவோம். நடைபெற்று கொண்டிருக்கும் கல்வி பொது தராதர பரீட்சையில் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு மாணவர்களையும் நீரே பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் நிறைவான ஞாபக சக்தியையும் உடல் சுகத்தையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்று இறைவா, இத்தவ காலத்தில் ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபடும் நாம் ஒருத்தல் செய்வதுடன் நிறுத்திவிடாது எம்மிடம் உள்ளவற்றை பிறருடன் பகிர்ந்து வாழ வேண்டிய வரத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல என்று தந்தையே, உமது பிள்ளைகளாகிய நாம் நம்பிக்கையோடும் திருமுன் சமர்ப்பிக்கும் இந்த வேண்டுதல்கள் உமது திருவிழத்திற்கேற்ப அமைந்து நம் வாழ்விலே பயனளிக்க செய்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். நெஞ்சநாயகா இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பாய். என் நெஞ்சநாயகா இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பாய். ஏழையன் பலிதனை நீ ஏற்றும் வேளை என் வாழ்வு அருளன் நிலை பெறுமே.
உலகத்தின் விளைவு மனிதர்களை பெற்ற நாயகா இறைவா என்றும் என் நன்மை பலியாக ஏற்பாய். காற்றினில் ஆடுகின்ற தீபம் நான் உந்தன் கோவிலில் ஏற்றி வைத்தார். சேற்றினில் வாடுகின்ற சிறு மலர் நான் உந்தன் பூஜையில் சேர்த்து விட்டார். காற்றினில் ஆடுகின்ற தீபம் நான் உந்தன் கோவிலில் ஏற்றி வைத்தார். சேற்றினில் வாடுகின்ற சிறு மலர் நான் உந்தன் பூசையில் சேர்த்து விட்டாய். என்னையும் நெஞ்சோடு இணைக்கின்ற போது, என்னையும் நெஞ்சோடு இணைக்கின்ற போது, என் இயேசுவே என்னை தருகின்றேன். என் நெஞ்ச நாயகா இறைவா என்றும் என் நன்மை பலியாக ஏற்பாய். என் நெஞ்ச நாயகா இறைவா என்றும் என் நன்மை பலியாக ஏற்பாய். ஏழையின் பலிதனை நீ ஏற்கும் வேளை, ஏழையின் பலிதனை நீ ஏற்கும் வேளை, என் வாழ்வு அருளன்பில் நிலை பெறுமே. என் நெஞ்ச நாயகா இறைவா என்றும் என் நன்மை பலியாக ஏற்பாய். என் நெஞ்ச நாயகா இறைவா என்றும் என் நன்மை பலியாக ஏற்பாய். சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையத்தின் நலனுக்காகவும் உமது கைகளில் இருந்து இப்பலியை ஏற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாளம் கொண்டாட்டத்தை துவங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உருக்கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாயக் கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனத்தோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு பரம தந்தையை வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சர்வதயாபர இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மண்ணால் மனுஷனை உண்டாக்கி திவ்ய கருணையால் வல்லவனாக்கி அவன் கையால் பாடுபட திருவுளமான என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். துஷ்ட யூதர் கையில் சிறைப்பட்டு திருக்கண்டத்தில் கரத்தில் கயிறிட்டு செம்மறி போல பலிக்கேதப்பட்ட என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அந்நீத குருச்சபையில் அமைந்து பொய்ச்சாட்சிகளுக்கு பணிந்து தேவ பலிகாரனாக கூறப்பட்ட என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருக்கன்னத்தில் அறையுண்டு திருவிழிகள் மறைக்கப்பட்டு ராமுழுதும் கோரணி வாதைகள் அனுபவித்த என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பிலாத்திட்ட துஷ்ட தீர்வையால் கற்றூணில் கட்டுண்டு நிஷ்டூரமாய் 5000க்கும் அதிகம் அடிபட்டு சர்வாங்கமும் இரத்த வாராக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருச்சிரசில் முள்முடி தரித்து
பீற்றற் சகலாத்தை மேலில் போர்த்து பரிகாசராசனாக நிந்திக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். பாரதூரச் சிலுவை தோளில் சுமந்து கபாலமலை மட்டும் தொய்வோடு நடந்து பலவீனமாக தரையிலே விழுந்த என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். திருத்துகிலை கடூரமாயுரிந்து சர்வாங்க காயங்கள் விரிவாய் மிகுந்து சபை முன்பாக நாணித்து வாதிக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சிலுவை மரத்தின் மீதே சயனித்து திருப்பாத கரங்களில் ஆணிகள் அறைந்து இரு கள்வருக்கு நடுவே நிறுத்தப்பட்ட என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சர்வதயாபர இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் அளிக்கும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்ளுவதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உமது மக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகிறோம். துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அம்மா உன் மலர் பாதம் வருவே, அன்பை என் கரம் வாரி தருவே. அம்மா உன் மலர் பாதம் வருவே, அன்பை என் கரம் வாரி தருவே. கனிவான அருளாலே அணைப்பாய், இனிதான பொருளாகி வா. அம்மா உன் மலர் பாதம் வருவே, அன்பை என் கரம் வாரி தருவே. பாவங்கள் நிழலில் பாவி உயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். பாவங்கள் நிழலில் பாவி உயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். காலங்கள் மாறும் கவலைகள் தீரும், காலங்கள் மாறும் கவலைகள் தீரும். அருளே நீ வடிவான தாயே, அம்மா உன் மலர் பாதம் வருவே, அன்பை என் கரம் வாரி தருவே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.